ஆஷஸ் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஜோ ரூட்டின் அபார சதத்தால் முதல் நாள் முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன்கள் எடுத்துள்ளது. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது ஆஷஸ் டெஸ்ட் போட்டி பிரிஸ்பானில் உள்ள காபா ஸ்டேடியத்தில் துவங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்கத்திலேயே அபாரமாக பந்து வீசிய ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் அடுத்தடுத்து விக்கெட் வீழ்த்தினார். இருப்பினும் தொடக்க வீரர் கிராலி அரை சதம் அடித்து நம்பிக்கை அளிக்க, ஒரு பக்கம் பொறுப்பாக விளையாடிய ஜோ ரூட் சதம் அடித்து அசத்தினார். ஜோ ரூட்டின் நீண்ட டெஸ்ட் பயணத்தில் இதுதான் ஆஸ்திரேலிய மண்ணில் அவர் அடித்த முதல் சதம். ஒட்டுமொத்தமாக டெஸ்டில் 40வது சதமாகும். ஆஸ்திரேலிய அணி தரப்பில் 6 விக்கெட் வீழ்த்திய ஸ்டார்க் 415 விக்கெட்களுடன் உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக விக்கெட்களை வீழ்த்திய இடது கை வேகப்பந்து வீச்சாளர் என்ற பாகிஸ்தானின் வாசிம் அக்ரம் சாதனையை முறியடித்தார். முதல் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன்கள் எடுத்து களத்தில் 135 ரன்களுடன் ஜோ ரூட் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 32 ரன்களுடன் உள்ளனர்.